நான் நாதை ரவிராமச்சந்திரன். மயிலிறகு யூடியூப் சேனலுக்காக உங்களுடன் நான். இன்று செவ்வாய் கிழமையிலிருந்து இன்று வியாழக்கிழமை. செவ்வாயோடு செவ்வாய் 8, புதன் 9, வியாழன் 10 நாட்கள் கண் புரை ஆப்ரேஷன் செய்து 10 நாட்கள் ஆயிற்று. இன்று மருத்துவ கண் பரிசோதனைக்காக மீண்டும் சங்கரா கண் மருத்துவமனை சென்றிருந்தேன். அன்பான அரவணைப்போடு நடைபெறுகின்ற கண்ணொளி வழங்கக்கூடிய இந்த அற்புதமான நிகழ்வு சங்கராவில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இலவசமாகவும் செய்கின்றார்கள். பணம் கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க காசு கட்டி பண்ணுறாங்க. அப்படி பணம் இருக்கிறவங்க காசு கட்டி பண்ணுறதுனால பணம் கொடுத்து பண்ண முடியாமல் இருளில் இருக்கின்றவர்கள் வெளிச்சத்தை பார்வையிட அது உறுதுணையாக இருக்கின்றது. இந்தியா பூராவும் உள்ள ட்ரஸ்ட்டு எனக்கு இன்று காலை வியாழக்கிழமை இன்று காலை சென்று கண் ஆப்ரேஷன் செஞ்சது சக்ஸஸாக செஞ்சாச்சு. இன்றைக்கி மறுபடியும் அந்த பார்வைத்திறனை எல்லாம் பரிசோதனை பண்ணினாங்க. நல்ல முறையில் பரிசோதனை பண்ணி இடது கண் பார்வை தெளிவாக இருக்குது, பிரச்சனை இல்லை. வலது கண்ணும் கூடி சீக்கிரம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால் வலது கண்ணை சரி ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து வருகின்ற 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஆப்ரேஷன் செய்வதாக முடிவெடுத்து அதற்குண்டான முயற்சிகள், அதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளும் செய்துவிட்டு இன்று 2:30 மணி அளவில் இல்லம் திரும்பினேன். வருகின்ற 14ஆம் தேதி வலது கண்ணிலும் இருக்கக்கூடிய புரை அகற்றி தெளிவான பார்வையை பெற்று பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுத்து அதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு தெளிவான ஒரு பாதையும் ஒரு சுறுசுறுப்பான இதுவும் இருக்குது. இது திடீர்னு வண்டி ஓட்டிகிட்டு போனோம்னா நடுப்பில் வர்றது கவுண்டமணி சார் ஒரு படத்தில் வர்றாரு இல்லை, அந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒன்றும் இல்லைங்க. துவரை எல்லாம் மானாவாரி காட்டில் தெக்க போடும்போல அப்போது யானைகள் பன்றி யானைகளுக்கு பட்டாசு விடுவோம், இந்த வானம் மாதிரி இதாக போய் வெடிக்கிறது. அது அன்னைக்கு ஒரு மஞ்சியில் இருக்கக்கூடிய கவத்தில் தீயை பற்றி விட்டு அது அப்படியே இருக்குது எப்பவுமே. அதில் இது இப்போ பத்துனதுமா அது என்னாச்சு, அப்படியே மூஞ்சிலேயே வெடிச்சது சித்த நேரம் மங்களாகி ஒளி ஒன்றுமே தெரியாமல் வெளியே நின்றது. அப்புறம் திடீர்னு எப்போ போல் நார்மலாக ஆகிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் அதை விட்டுட்டு நான் அப்போவே அதுக்கு பின்னாடி பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி ஒரு கன்று சுத்தமாகவே எதுவுமே தெரியாது. ஒரு கன்று மட்டும் ஓரளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய இதுக ரொம்ப ஒளிப்படக்கூடாது, பட்டதுன்னு கண்ணில் தண்ணி சுத்தமாக நீர்கட்டிக்கு அந்த இதுகளில். அப்புறம் பரிசோதனை பண்ணணும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே 3 வருஷம் 2002 கடைசியிலின்னு நினைக்கிறேன் பரிசோதனை பண்ணோம். அப்போ கொஞ்சம் சுகர் இருக்குது, இதுகளெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாகிடுது. இப்போ ஒரு கன்று இடது கன்று சுத்தமாகவே தெரியல. ஓ உனி மாட்டிக்குவோ, இது நம்மளுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அரவிந்தில் காமிச்சு அப்புறம் சங்கராவில் போனோம். அப்புறம் சங்கராவில் தெரிஞ்சுக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப உயிரான நண்பர் தியாகராஜன் சார் இருக்கிறாரு. ஒரு 20 ஆண்டு கால நட்பு பழக்கம் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் எல்லாம் பழக்கம் இருக்குது.
அது போக வந்து அங்கே போய் நம்ம வந்து சரி இங்கேயே பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுத்து பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க இங்கேயே பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணுற போது எல்லாம் கூட இருந்து எல்லாம் நீட்டாக பண்ணி எப்படியோ வந்து ஒரு தெளிவாக தெரியுது. இன்றைக்கி டாக்டர் அம்மா அவங்க வந்து நீட்டாக பண்ணி டெஸ்ட் பண்ணதுலேயே வந்து நல்லா இருக்குங்க இந்த கண், இதையும் பண்ணியிருக்கலாம் பண்ணி 40 நாளைக்கு நீங்கள் தொடர்ந்து வந்து மருந்து ஊற்றிட்டு சொட்டு மருந்து இது பண்ணோன்னு சொட்டு மருந்து ஊற்றுறதுனால வந்து 2 கண்ணும் இது பண்ணால் 2 கண்ணும் 1 மாதம் ரெஸ்ட்டில் வந்து எல்லாம் தெளிவாய்க்கு அப்படின்னு சொன்னாங்க. 2வது வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணி இன்றைக்கி ஊட்டிக்கார் பெரியவர் ஒருத்தர் பார்த்த சங்கரா கண்ணன் மருத்துவமனையில் அவர் கண் ஆப்ரேஷன் அப்படின்னா நான் எப்படி முதல் பயந்துட்டு இருந்தேனோ போகிறக்கு அதே மாதிரி தான் அவரும் பயந்துட்டு என்கிட்ட கேட்கையில் அவருக்கு ஒரு குழந்தைத்தனமாக கேட்குறாரு. அவருக்கு ஒரு 70 இருக்குது. என்ன நான் சொன்னேன், ஐயா இது ஒன்றும் இல்லைங்க, ப்ளட்டு டெஸ்ட்டு ரத்த சுகர் பார்ப்பாங்க, எல்லா ரிப்போர்ட்டுகளில் கிளியராக எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அரை மணி நேரம் இருக்குது. உள்ளே போனோம்னா வந்து முதல்ல வந்து ஊசி போட்டு மறக்க வச்சு அந்த இடத்துக்குள்ள வந்து அது எப்படியோ வந்து லேட்டாகு. நம்ம பார்த்துக்கிறமில்ல ஆப்ரேஷன் பண்ணி பச்சை துணி ஒன்று கட்டி விடுவாங்க. ஒரு கண்ணில் வந்து பச்சை துணி இருக்குது அந்த ஆப்ரேஷன் பண்ண கண்ணியில். அது ஒரு 20 நாளைக்கு 1 மாதத்துக்கு வந்து அப்படியே வந்து வெளிச்சம் படாமல் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனதும் நீட்டாக வந்து படுங்க ஐயா அப்படிங்கிறாங்க. அது அவங்க பேசுகிறது நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. அப்புறம் சிலர் வந்து அப்பா அப்படின்னாங்கனாலே நம்ம வந்து பாதி நோவு போன மாதிரி ஆயிக்கு. ஏன்னா அன்பு தானே வந்து வாழ்க்கையினுடைய தத்துவமே. ஒரு என்னதே இருந்தாலும் ஒருத்தர் வந்து அந்த குணமாக வந்து எப்படி நம்ம கிராமப்புறத்தில் பேசுகிற மாதிரி தான் குணமாக பேசுனாங்கன்னு வச்சுங்களேன், அது எதுவோ வந்து இருக்கிறது வந்து அப்படியே ஓடி போகிறது மாதிரி தெரிஞ்சுக்கு. நம்ம வந்து அதைய அவங்க பேசுகிற இதில் ஒரு உணர்வு மாதிரி ஒரு இதாகி அந்த எந்த நோவு இருக்குதோ அதை பற்றின சிந்தனையே இல்லாமல் படுத்தோம்னா ஒரு மேலேருந்து ஒரு லைட் போடுவாங்க. இந்த ஸ்டிக்கரு வந்து இது ஒரு கண்ணை வந்து ஆப்ரேஷன் பண்ணுற கண்ணை தவிர்த்து மித்ததை ஒட்டி அந்த இடத்துக்கு மட்டும் ரவுண்டாக இது பண்ணிக்குவாங்க. கண் இமை வந்து அசையாமல் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குவாங்க. லைட்டையும் பார்த்துட்டு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நம்மளது 3 கலரு பச்சை கலரில் வந்து மாறிச்சு. 3 இக்கண்ணா மாதிரி வந்தது. கொஞ்சம் ரொம்பவே பாதிச்சிருக்குங்கிறது வந்து எனக்கு அப்போவே தெரிஞ்சு. அந்த ஒளியினுடைய இதுகளில் ஆப்ரேஷன் பண்ணாது இந்த கண்ணு முதல்ல அந்த ஸ்டிக்கர் ஒட்டாதுக்கு முன்னாடி வந்து இது 3 புள்ளி விழுந்தது. இது ஒரே ஒரு கோணமாக இருந்தது. அப்போ இது கொஞ்சம் நல்லா இருக்குது, இது சுத்தமாகவே டேஞ்சர் தான் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். அப்போது ஆப்ரேஷன் பண்ணினதும் அவங்க செய்ய அந்த இதுகளை அதையவே பாருங்கய்யா வெரி குட் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சுஜாத் அவங்க அந்த டாக்டர்மா நல்ல மனுஷர். இப்போ அன்பானவங்க எல்லாருமே வந்து ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுனா பணம் அப்படிங்கிற இடத்துல இல்லாமல் மனம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாங்க. அதுதான் ஒரு ட்ரஸ்ட்டுக்கு தேவையான அடிப்படை. ஆப்ரேஷன் பண்ணது 20 நிமிஷத்தில் வந்து எனக்கு அந்த வேலைன்னு இருந்தது. ஒன்றுமே தெரியாத கண் வந்து அற்புதமான இதுகளில் புதிய உலகத்தை பார்க்குற மாதிரி அது ஒரு எப்படி சொல்கிறது டிஜிட்டல் படம் பார்க்குற மாதிரி வந்து தெரிஞ்சது வெளியில். ஓ ரைட், நம்மால் வந்து பழுதாகாமல் ரெடி ஆகிட்டா இருக்கு, அவர் இல்லைன்னா வந்து நிறவ வேண்டியது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சுது. ஊசியெல்லாம் நம்மளுக்கு போடலிங்க, ஒரு பேஸ்ட்டு மாதிரி தடவுனாங்க. ஐயா வலிக்காது, வலியாகும்னு நினச்சிக்காதீங்க, வலிக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சது. வந்ததும் ஒரு மணி நேரத்துலேயே வந்து மறுபடி செக்கப்புக்கு போய் டெஸ்ட்டு மறுபடி பார்த்ததும் நல்லா இருக்குங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான். அதாவது வந்து ஒரு 20 நாள் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் பண்ணலேருந்து நாம் எப்படி நடக்கணும்னா
ஒன்றும் இல்லைங்க. சூரிய ஒளி நேரடியாக பார்த்து அது வந்து நம்ம கண்ணில் வந்து விழக்கூடாது. ஒன்று, தலைக்கு வந்து குளிக்கக்கூடாது. ஈரம் வந்து கண்ணில் அந்த மண்டையில் நீர் இறங்கி கண்ணை வந்து அது பாதிக்கு. 2, 3வது வந்து கனமான பொருள்களில் வந்து தூக்கக்கூடாது. 4வது வந்து சொட்டு மருந்து வந்து அவங்க சொன்ன இப்போ எனக்கு வந்து 2 மருந்து பாட்டில் கொடுத்தாங்க. அது ஒரு மருந்து பாட்டில் வந்து காலையில் 7 மணி, 10 மணி, 1 மணி, 4 மணி, 7 மணி, 10 மணி, அப்படி ஒரு பாட்டிலுக்கு கூடிய சொட்டு மருந்து வந்து ஒரு காலையில் 8 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் கரெக்டாக சொட்டு மருந்து வந்து நம்ம கரெக்டாக இது பண்ணணும். அது போக வந்து நீங்கள் சுகருக்கு சாப்பிட்றீங்கன்னா மாத்திரை, சுகருக்கு சாப்பிட்ற மாத்திரை சுகருக்கு சாப்பிடல இயல்பாக என்ன மாத்திரை டாக்டர் இதுக்கு முன்னாடி வேறு ட்ரீட்மெண்ட்டு இதுகள் மருத்துவ இதுகளில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்களா அதை தொடர்ந்து இது பண்ணிகிட்ருக்கலாம். அதிகமாக வந்து ஒளி கூச்சக்கூடிய ஒளி படக்கூடாது. அதுக்கடுத்தது வந்து தூசி படாமல் வச்சுருக்கணும். அதிகமான புகையில் போய் தும்மல் இரும்பல் எல்லாம் தொடர்ந்து வந்து எச்சாகிற மாதிரி இருந்ததுன்னா கண்ணுடைய அந்த இதை வந்து பாதிக்கு. 2வது டிவி செல்ஃபோன்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அந்த அவங்க மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து அடுத்த பரிசோதனைக்கு வர சொல்ல வரைக்கும் வந்து தலைக்கு வந்து தண்ணி இது பண்ணக்கூடாது. இது பனிக்காலம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இனி வரக்கூடிய இப்போ ஆப்ரேஷன் பண்ணுற பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து வேசகாலந்த நல்ல முறையில் இது பண்ணிக்கலாம். சளி பிடிக்காமல் வந்து நம்ம உடம்பு வந்து நாம் பாதுகாப்பாக வச்சுக்க வேண்டியது. இதுதான் என்னுடைய இது வந்து கண் ஆப்ரேஷன்னா அப்படி இப்படின்னெல்லாம் பயந்துட்டு வந்து அந்த பெரியவர் அவர் சொன்னது ஊட்டிக்காரர் சொன்னதுமே எனக்கு சிரிப்பு வந்துட்டு அவரும் சிரிச்சிட்டாரு. அந்த அவங்க வீட்டுக்காரர் அந்த ஊட்டிக்காரரோட அந்த அக்கா அவங்க பக்கத்தால் இருந்தவங்க எல்லாம் வந்து நாங்களும் இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். பெரியவர் தொடர்ந்து வந்து துருவி எப்படி ஆகும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஐயா நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டில் புகுந்துட்டு வெளியில் வந்தீங்கனாலே வந்து பார்த்துக்கலாம், அப்போவே பார்க்க சொல்லுவாங்க. ஒன்றும் இது இல்லை, கருப்பு கண்ணாடி கொடுப்பாங்க, கருப்பு கண்ணாடி போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், முழிச்சிக்கலாம், அதில் எல்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப இது பண்ணக்கூடாது. அப்புறம் எந்த ஆப்ரேஷன் பண்ணுறோமோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுற சைடில் படுக்கக்கூடாது. அந்த ஒரு 10 நாளைக்கு ஒரு பாங்கு மணிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறாங்க. இப்போ நான் அடுத்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் வந்து 5 இதில் வந்து 10 நாள் ஆச்சுங்க. அதில் ஒரு 8 நாள் 8, 9, 10 நாள் இருக்குது. அப்போ வந்து எனக்கு 20 நாள் வந்து டோட்டலாக வந்து இதாயிரு. இதே மாதிரி அந்த கண்ணும் ரெடி ஆகிட்டா அப்புறம் அண்டவழியில் பறக்கிற மாதிரி வந்து வானத்தின் எல்லா திசைகளையும் நோக்கலாம், எல்லா பக்கம் பார்க்கலாம். அருமையான இதுகளில் மயிலருக்கு யூடியூப் சேனலை புது பொலிவுடனான புதிய நிகழ்வுகளை பதிவு செஞ்சு போடலாம். அற்புதமாக இருக்குது. ஒரு சந்தோஷமான சூழலில் இன்றைக்கி போயிட்டு வந்து உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிற நான் நாதை ரவிராமச்சந்திரன். அனைவரும் கொடியேற்றம் பேர நேற்றுலேருந்து கொடியேற்றணி தைப்பூசத்துக்கு வந்து சாமானியமாக நானும் போகலாம்னு சொல்லி போட்டு வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன கேப் கிடச்சிது. கண்டிப்பாக வந்து பழனி போகலின்னா வந்து நம்மளுக்கு ஒரு போக்கு இது மாதிரி ஆயிக்கி வருஷம் பூரா வந்து அந்த மண்ணை மிதிக்கிறோம். அது குழந்தைகள் நான் வந்து 65 காலத்துகளிலிருந்தே வந்து மருதுமலை ஒன்று பழனி ஒன்று எப்படியோ சுற்றினா ஒரு வருஷத்துக்குள்ள 2 ட்ரிப்போ ஒரு ட்ரிப்பு எங்கேயோ சுற்றிட்டு அங்கே போயிட்டு வந்தாத்தே வந்து நம்ம கூடவே முருகன் நம்ம கூடவே பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் முருகனும் நாம் 2 பேர் அந்நியுன்னியமாக வந்து இது இருக்கிற மாதிரி வந்து ஒரு மனத்தோற்றத்தில் வந்து எங்கேயாவது தனியாக போயிட்டு இருக்கிற அவர் நம்ம கூட பேசிகிட்டு இருக்கிற மாதிரியும் நாம் அவருக்கு கேள்வி கேட்குற மாதிரி அவர் ஏதோ பதில் சொல்கிற மாதிரியும் நாம் பதில் சொல்லையில் அவர் ஒரு கேள்வி கேட்குற மாதிரியும் அப்படி ஒரு பிம்பமோ மாயையோ என்னமோ அது ஒரு தோற்றமான சூழலில் வந்து போயிட்டே இருக்குது. பழனி நோக்கிய பார்வை அனைவரும் இதுகளில் வந்து ஒரு 80% பேர் வந்து இந்த இதுகளில் கொடியேற்றலேருந்து மாலை போட்டு
நடந்து போகிறது காவடி எடுப்பாங்க. செலுத்து காவடி, இளநி காவடி, சாவக்காவடி, அப்படி ஒவ்வொருத்தருக்கும் உண்டான கோரிக்கைகளில் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லுவார்கள். அனைத்து ஊர்களிலும் உள்ள முருகன் கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். எங்கள் ஊரில் முதல்ல மத்தியானத்து மேலே தான் போயிட்டுருப்பாங்க. இப்போது காலையிலேயே புறப்பட்டு ஆங்கங்கே இருக்கக்கூடிய ஊரில் அன்னதானம், காவடிகளுக்கு கூட வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி அந்தந்த பகுதியில் தங்கி இருந்து 3 நாள் போய் வருவார்கள். அனைவரும் நலமாக சென்று வரவும். தொடர்ந்து நான் இந்த மயிலிறகு யூடியூப் சேனல் மிக மிக விரைவில் அற்புதமான இடத்துக்கு கொண்டு செல்லவும் உங்களுடைய மேலான ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவில் புதிய பரிமாணத்தோடு பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் உண்மையுள்ள நாதை ரவிராமச்சந்திரன்.